Good morning students, I am MRK. Today நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ப்ளஸ் டூ மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் ஒன்றுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓனாக மை பேஷனேட் அப்படின்ற டாபிக் கொடுத்து நானாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ப்ராப்பர்ட்டிஸ் என் மைண்டுக்கு என்ன வருதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது 10th ப்ராப்பர்ட்டி. இது வந்து புக்கில் ப்ரூஃப் இருக்கும், நானாக செய்கிறேன், நீ பார்த்துக்க. என்ன மறந்துடாத, புக் இருந்தால் அதில் இருந்து எடுத்து பார்த்துக்கோ. ஏன்னா இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. இன்வர்ஸ்க்கு வந்து ரிவர்சல்லாம், இன்வர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ரிவர்சல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10th ப்ராப்பர்ட்டி, அதாவது இன்வர்ஸ்க்கு உள்ள ரிவர்சல்லாம், இன்வர்ஸ்க்கு உள்ள ரிவர்சல்லா, பின் திருப்புகை விதி அப்படின்னு சொல்லுவாங்க, ரிவர்சல் லா. சரிங்களா, மறந்துடக்கூடாது. ரைட், அதாவது ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்றது ப்ரூவ் பண்ணணும். ஓகேயா, இதே இது டிரான்ஸ்போஸுக்கு ரிவர்சல்லாக இருக்குது, ஆனால் இது ப்ரூஃப் கிடையாது. ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ், இது டிரான்ஸ்போஸுக்குள்ள ரிவர்சல்லாம், டிரான்ஸ்போஸ்க்குள்ள ரிவர்சல்லாம். ஓகேயா, மறந்துடாத, இது கிடையாது, இது ப்ரூஃப் கிடையாது, இதுக்கு ப்ரூஃப் உண்டு. ஓகே, ப்ரூஃப் பண்ணுறேன். இப்போ எப்பயுமே சில விஷயங்கள் நீ வந்து நோட் பண்ணணும். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜிஏ அப்படின்னு அர்த்தம். இதுதான ப்ராப்பர்ட்டி, அது ஃபார்முலா மாதிரி. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் நம்ம ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான். அப்போ கண்டிஷன் என்னென்னா, கண்டிப்பாக இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸாக இருக்கணும், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அப்போ நான் இங்கே எடுக்கிறத பார்த்துக்க, லெட், அதான் இங்கே கணக்குடைய ஸ்டார்டிங், ஏ கமா பி ஆர் டு எனி நான் சிங்குலர் மேட்ரிசஸ் அப்படின்னு எடுக்கிறேன். ரெண்டு மேட்ரிசஸ், அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா, அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அந்த நான் சிங்குலர்ன்ற வார்த்தைக்கு இது மீனிங், அதான் தட்டிஸும் போட்டு எழுதுறது. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதுவும் என்ன தான், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, ரைட். அப்போ இதுக்கு நான் இப்போ லெஃப்ட் சைடுக்குள்ளே சொல்லிட்டேன், ரைட் சைடுக்குள்ளதுக்கும் தனித்தனியாக சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுப்போம், ஏபி பார்த்துக்கோ, ஏபி அப்படின்னு எடுத்துட்டு நான் வந்து பக்கத்தில் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதாவது ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாம், ப்ரீ மல்டிப்ளை ஒன்று, போஸ்ட் மல்டிப்ளை ஒன்று. முன்னாடியும் பண்ணலாம், பின்னாடியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பின்னாடி பண்ணவா, பி முன்னாடி பண்ணுறேன், பி இன்வர்ஸ் ப்ரீ மல்டிப்ளை, பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸை முன்னாடி மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை கான்செப்ட். ஏபி எடுத்து பண்ணணும். இப்போ ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணு, அதாவது பி இன்வர்ஸ் இருக்கட்டும், இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணுறேன். ஏ இன்வர்ஸுக்கும் ஏக்கும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பின்னு போட்டுக்கிறேன். அப்போ பி இன்வர்ஸு இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னால் ஐன்னு அர்த்தம்டா தம்பி. ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, அது என்னது, ஐ. சரிங்களா, அதே மாதிரி ஏ இன்ட்டு ஐ அப்படின்னா ஏ அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து 10th உள்ள ப்ராப்பர்ட்டி தான். மேலே உள்ள ஏ இன்வர்ஸ் தான் இப்போ உள்ளது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தால் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் வந்து ஐன்னு வந்துடும். பக்கத்தில் என்ன இருக்குது, பி இருக்குது. சரி, இது ரெண்டையும் வேணால் சேர்த்துக்கோ. சேர்த்துக்கிட்டிங்கன்னா பி இன்வர்ஸு ஐ இன்ட்டு பி இருந்தால் சொன்னேன் பாரு, அதே தான் வரும், பி வரும். அப்போ இது ரெண்டையும் சேர்ந்தால் என்ன வந்துடும், இன்வர்ஸு. அப்போ ஐ வந்துடும். சரியா சொல்கிறது, இது 1. இதே மாதிரி போஸ்ட் மல்டிப்ளை பண்ணு, ஏபின்னு எழுதி, சிம்பிள் தான் கணக்கு, பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னு எழுதிட்டினா ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணு, ஏ பி இன்வர்ஸ், மிடில் சேஞ்ச் பண்ணுறேன், ஏ இன்வர்ஸ். அப்போ ஏ வச்சுட்டு பக்கத்தில் ஐயை வச்சுக்கோ, இதுக்கு ஐ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இப்போ ஏ இன்ட்டு ஐனா ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னால் ஐ. இது செகண்ட் ஒன். அப்போ நல்லா கவனிச்சு பாரு, ஃப்ரம் 1 and 2லேருந்து பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏபி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு வருது. இப்போ நீ நார்மலாக நானே எழுதுகிறேன், ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு, சும்மா நானே எழுதுகிறேன், ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு வந்தால் இதுக்கு இது இன்வர்ஸு, இல்லைன்னா இதுக்கு இது இன்வர்ஸ்னு சொல்லிக்கலாம். அப்போ இதுக்கு இது இன்வர்ஸ்னு சொல்லிக்கலாம். அப்போ இதை நோட் பண்ணி நம்ம மேலே உள்ளதை கவனித்து பார்த்தோம்னா
இதை நோட் பண்ணி, ஏன்னா ஐயின் ஆன்சர் வந்துருச்சுல உனக்கு, இந்த ஐயின் காமிச்சிருக்கேன்ல ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணி. அப்போ இதுக்கு இது இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேர்ஃபோர் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏபி அப்படின்னு சென்டென்ஸ் எழுதலாம். இதுக்கு பக்கத்தில் இருக்கனால ஏபியோட இன்வர்ஸ் இது அப்படின்ட்டு. சரி, நீ காமனாக வந்து சில விஷயங்கள் இருக்குது. காமனானா ஏபிக்கு எப்படி இன்வர்ஸ் சொல்லுவேன்? ஏபின்னு இருக்குது, இதுக்கு எப்படி இன்வர்ஸ் சொல்லுவோம்? ஏபி ஹோல் இன்வர்ஸ், அவ்வளோதான். அப்போ இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, இன்வர்ஸ் ஆஃப் ஏபின்னு இருக்குல்ல, அப்போ இந்த பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்ன்றது எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்? இந்த சாதாரண இதுக்கு ஈக்குவல் ஆயிரும். எப்படி? ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். புரியுதான்னு பாரு. உனக்கு ஆர்டினரியாக ஏபின்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? இன்வர்ஸ். ஏன்னா ஏ இன்வர்ஸ்னு சொல்கிறோம், பினா பி இன்வர்ஸ்னு சொல்கிறோம். ஏபிக்கு சேர்த்து எப்படி சொல்லுவோம் இன்வர்ஸ்னு? ஏபி ஹோல் இன்வர்ஸு. அப்போ ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இப்போ கண்டுபிடிச்ச இன்வர்ஸ் என்ன இருக்குது? பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ், ரெண்டு ஈக்குவல். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. இது நீனா செய்யணும். புரியுதான்னு பார்த்துக்கோ. வெரி வெரி சிம்பிள் ப்ராப்பர்ட்டி. இது ரெண்டு இந்த இது யூஸ் ஆகும் ப்ராப்பர்ட்டி. பார்த்து நிதானமாக செய்ய. புரியும் நினைக்கிறேன். புரியலனா இது எழுத வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு தெரியறக்காண்டி எழுதியிருக்கேன். ஒரு மேட்ரிக்ஸும் அதில் இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஐ கிடைக்கும். அதனால் அதை நான் ஏபின்றதுக்கு இன்வர்ஸ் வந்து பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் எழுதிட்டேன் பாருந்தா இந்த இடத்துல எழுதியிருக்கேன். அதை காட்டுறக்காண்டி உனக்கு எழுதினேன். ஐன்னு காமிச்சிருக்கேன்ல, அதனால். ஓகே, குட்.